கடல் குறைந்த பொதிகை முனிவனே எங்கும் புகழ் விளங்க சிறந்ததுவும் தமிழே எங்கும் புகழ் விளங்க சிறந்ததுவும் தமிழே பொங்கும் கடல் குறைந்த பொதிகை முனிவனே எங்கும் புகழ் விளங்க சிறந்ததுவும் தமிழே எங்கும் எழில் துலங்க இடைக்கடை கால வேண்டும் சர்ச்சை கிழமைக்கு வழிகள் விலங்குகளை செப்படும் உயர் எழுந்து நாடகம் எனும் சங்கத்தமிழ் மூலம் தான் சரிய யோக ஞானம் என பகலவன் ஆதரவின் ஒரு வாழ வேண்டும் சங்கத்தமிழ் மூலம் தான் முக்கழிதுவையூட்டும் முத்தமிழே முடிவில்லாத வரிகாடே படிஞானி வாழுமழவர் முக்கழிதுவையூட்டும் முத்தமிழே முடிவில்லாத வரிகாடே படிஞானி வாழுமழவர் முடிவில்லாத வரிகாடே படிஞானி வாழுமழவர் முடிவில்லாத வரிகாடே படிஞானி வாழுமழவர் சங்கத்தமிழ் மூன்றுதான் சங்கத்தமிழ் மூன்றுதான் நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பரதகட
கால பேருடலை நிர்ணயிக்கும் செய்வ நாளனே எவ்வளவு வழிபடுகிறார்களோ அவர் இந்த உலகிலேயே மயக்கமில்லானாகவும் தயக்கமில்லானாகவும் விளங்குவான். ஏனென்றால் காலத்திலே வசமாயிருப்பவன், காட்சியை தென்றலாயிருப்பவன், ஞானத்திலே ஒளியாயிருப்பவன், நான் மரங்கள் வணங்க வேறு முனிவர் அவர்த்தவன் ஸ்ரீமன் நாராயணே. அப்புறம் மரபொருளான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தசமணியானே இன்று அதிகாலை எழுந்து யோக நித்திரை அடைந்து ஸ்நான சந்தியா நியமசைகளாக முடித்துவிட்டு மூலப்பொருட்களை முறையை தரிசிக்க வேண்டி வைகுந்தம் சென்றேன். வைகுந்தத்திலே 1000 பலாமண்டுள்ள ஆதிசேஷன் மேனியிலே ஆனந்த சைனத்திலே வீற்றிருந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தரிசித்த அன்னவரத்தில் புறநலாசிகள் பெற்று மறுகணமே கைலாயம் சென்றேன். கையிலே நந்தி பிருங்கி குண்டோதரக பூதகணங்கள் புடைசூழ அன்னை உமா மகேஸ்வரன் நினைந்த திருநடன காட்சியை கண்டு அன்னவரத்தில் புறநலாசிகள் பெற்று மறுகணமே உயிர் தொகைகளுக்கு விதி என்னும் பகப்பளிக்கும் பரபிரம தேவனாகிய எனது தந்தை காண வேண்டி சத்தியலோகம் சென்றேன். சத்தியலோகத்திலே 4 தேவனானவர் அன்னை கலைவாணியுடன் அன்ன வாகனத்தில் வீற்றிருக்க அவர்களையும் கண்டு பேரானந்தம் உண்டு அவர்களிடத்தில் எனது புறநலாசிகளை பெற்றுக்கொண்டு வழக்கம் போல என் தொழிலாகிய கழக தொழிலை கவனிக்க வேண்டும். 14 லோகம் அவனை வந்திருக்கிறேன். இன்று எந்த இடத்தில் எனக்கு கழகம் கிடைக்கும் என்று தெரியாது. மேலும் நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாது விடு என சிரமமாகப்பட்டது 1008 சுப்புகளாக வெடித்து என்று எனது அண்ணனாகிய தட்சணத்தில் சாபத்தை பெற்றேன். சாபத்தை பெற்றிருந்தால் கலைவாணி நல்லால் நாரதனின் கழகம் ஆரம்பத்தில் கழகமாக தோன்றினால் இறுதியில் இந்த உலகத்திற்கே சேவமாக முடியும் என்ற நல்ல வரத்தினை தாயத்தில் பெற்றேன். அதற்கு முன்பாக கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வித்தகனியான விநாயகமூர்த்தி வணங்க வேண்டும். நெஞ்ச கழகம் நிகழ்ந்துருக தஞ்சத்தரம் சண்முகனை கீழ் சேர் அந்த செஞ்சல் புனைமாலை சிறந்தரவே அந்த பஞ்சக்கரவாலை பதம் அடைந்து பிறகு எனது பணியேற்றும். அன்பு தம்பி பள்ளிக்கல்வித்துறை படித்து இப்ப முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க. அப்படியே தம்பி ஒரு சிறந்த நடிப்புக்கும் சிறந்த உணர்ச்சித்திற்கும் ஸ்ரீ முரு முனியப்பன் அருளாலும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் ரங்க குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை தம்பிக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். நமது ரெங்கசமுத்திரப்பட்டியின் முனையப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நமது கமலேஷ் தம்பி அவர்களுக்கு நமது சார்பாகவும் நமது ஊர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பூவாடையை அணிவிக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விழா முக்கியஸ்தர்களுக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதிலும் குறிப்பாக ரங்கன் நைனா ஐயா அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களுடைய குடும்பம் எங்கள் அனைவருக்கும் சிறப்பாக வந்ததிலிருந்து இந்த நாடகத்தை அமைப்பது முதல் எங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்துவதில் வரை அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ரங்கன் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை எனது சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணைமுகமெனும் ஓம்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆணைமுகனை தொழுதால் நவகிரகங்களும் மதியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை ஒரு தந்தரவை சொன்னாவும் இல்லை வாழை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை ஒரு தந்தரம் என்பது உள்ளவரை வாழை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை
கண்ணீர் கூட ஒன்னாய் கண் அழகும் அறிமுகம் கண்ணின் மணியாய் கரையில் ஓடியாய் எனக்கும் பேரமுகம் கண்ணின் மணியாய் கரையில் மொழியாய் எனக்கும் பேரமுகம் ஈழவரித்து முடிந்திடவிட்டு காத்திடும் ஆணிமுகம் அஞ்சு கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் ஏற்றினேன் ஆதியும் அந்தமும் அவனாய் என்று காத்திட செய்தானே ஒரு ஜோதியின் வழிவாய் உலகம் செழிக்க செல்வங்கள் குவித்தானே ஒரு ஜோதியின் வடிவாய் உலகை கீழ்மை செல்வமும் குறைத்தானே ஆதியும் அந்தமும் அவனாய் என்று காத்திட செய்தானே ஒரு ஜோதியின் வழிவாய் உலகம் செழிக்க செல்வங்கள் குவித்தானே தீர்வு நாடகம் எதுவென்றால் இயக்கம் மறந்தானே இயற்கையானது இது என்றாலும் இயக்கமாதானே இசை நாடகம் எதுவென்றால் இயக்கம் மறந்தானே எங்கிலும் முன்னிலும் உயர்வாயிட்டு காத்திட வருவானே அஞ்சகரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் ஏற்றினேன் சந்தனத்தை கொண்டவும் இல்லை வாழி உயர்ந்தேனே அந்த கரத்தை ஆழ்முகத்தை நெற்றிலே ஓம் கணபதி ஓம் ஓ கணபதி ஓ ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் அப்படி அந்த விநாயகப் பெருமானோட புகழை பாட வேண்டும். ஏன்னா எதனால எடுத்த ஒரு காரியம் செய்த உடனே விநாயகப் பெருமான பாடணும். ஏன்னா பாழும் தெளிதேனும் பாகம் பருப்பம் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் பாடுறோம். அப்ப எடுத்த உடனே விநாயகருடைய புகழை பாடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் பிள்ளையார் சுழி என்கிறது ஒன்று போடணும். அந்த பிள்ளையார் சுழி போடலனே எந்த காரியமும் சரிவர நடக்காது. அப்படித்தான் சிவபெருமானுக்கே ஒரு முறை நடந்ததாம். என்ன நடந்துச்சு? சிவபெருமானாகப்பட்டவர் இந்த உலக வழக்கங்களை தெரிஞ்சுக்கலான்னு போறார். இங்க தன்னுடைய ரதத்தின் மீது அமர்ந்து உலக வழக்கங்களை தெரிஞ்சுக்கலான்னு போறார். போகும் பொழுது அந்த வழியில யார் அமர்ந்திருக்கானா விநாயக பெருமான் அமர்ந்திருக்கார். இப்ப சிவபெருமான் பார்க்கிறவரு விநாயகரை வணங்கிட்டு தானே போகணும், வணங்காம போறது தப்பு தானே. அப்ப இவர் இந்த தவறை இழைக்க உடனே விநாயக பெருமான் யோசித்தாராம், சிவபெருமானே நம்மை வணங்காவிட்டால் மக்கள் எப்படி இதை பின்பற்றுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு விநாயக பெருமான் என்ன செய்தாராம், சிவபெருமான் போனார் பாத்தீங்களா தேரு, அந்த தேருடைய அச்சாணியை உடைச்சு விட்டாரு. அப்ப அச்சாணி இல்லைன்னா தேரால போக முடியுமா? அப்பத்தான் யோசித்தாராம் சிவபெருமான், விநாயகரை வணங்காதனாலதான் நமக்கு இந்த நிலைமை. அப்பத்தான் என்ன செய்தாரா, தன்னுடைய சிரமாகப்பட்டதை அந்த தலையாகப்பட்டதை எடுத்து இந்த பூமியிலே செதறுகாயாக போட்டு உடைத்தாராம். இன்றைய வரைக்கும் விநாயகர் ஆலயங்களை மட்டும்தான் செதறுகாய் உடைப்போம், வேற எந்த ஆலயத்திலையும் பாருங்க செதறுகாய் உடைக்கிற வழக்கம் கிடையாது. அதே போல தேங்காய்க்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. சிவபெருமானுக்கு எத்தனை கண்கள்? 3 கண்ணு. அப்ப தேங்காய்க்கு 3 கண் வந்ததுக்கு காரணம் அப்ப அந்த சிவபெருமான் தான். யாருனால? விநாயக பெருமானால. அவருடைய புகழை பாடினாலும் நான் அனுதினம் சொல்லக்கூடிய நாராயணா 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 என்று அந்த நாராயணை நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க கார காவலுடைய காவலர் போற 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 போர் என்ற புண்ணியன் மாற 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 வரங்களில் எய்தின ஸ்ரீ ராம 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 ராமஜனம் நாமே என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாமத்தை ஜெபித்து பிறகு எனது பண்ணிட்டு பன்னீர் மலர் சொரியும் பள்ளி ஒளி சொரியும் மேகங்களே பரந்தாமன் அழகை பாடுங்களே பள்ளி ஒளி சொரியும் மேகங்களே பரந்தாமல் மேகங்கள் பாருங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை தரும் ராகங்களே கோடி திங்கள் தரும் ராகங்களே கோடி திங்கள் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்கள் குரல் கொடுத்த மூர்த்திகளே எங்கள் புழுதோத்தமன் புகழ் பாடுங்கள்
திருவேங்கடத்தில் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாதுடன் கொடுத்த கோயில்களே எங்கள் பொறுத்தோத்தமிழ் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் மாதவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் குரல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொறுத்தோத்தமிழை புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனில் புகழ் பாடுங்களே குரல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அப்படி அந்த நாராயணை நாமத்தை பாடினாலும் நாராயணனுடைய புகழை ஏன் பாடுறோம்? நாராயணனுடைய புகழுக்கு பெரும் மதிப்பே இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப பெருமாளுடைய ஆலயத்துக்கு போறோம். பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனா என்ன செய்வோம்? துளசி வாங்கி கொண்டே கொடுப்போம். துளசி வாங்கி கொண்டே கொடுக்கும் பொழுது அங்க ஆராதனைன்னு ஒண்ணு நடைபெறும். அந்த ஆராதனை நடைபெறும் பொழுது எல்லா பக்தர்களும் என்ன கோஷத்தை எழுப்புவாங்க? நல்லா சொல்லுங்க. கோவிந்தாங்கிற நாமத்தை எழுப்புவாங்க. இப்ப கோயில்ல போய் கோவிந்தான்னு சொல்றோம் யாரு முன்னாடி? பெருமாள் முன்னாடி. இது வாஸ்தவம் தான். ஆனா இறந்த காரியம்னு ஒண்ணு நடக்குதுல்ல, பெரிய காரியம்னு சொல்றோம்ல, அப்பையும் கோவிந்தா சொல்றோம். அப்ப நல்லதுக்கும் கோவிந்தா தான் சொல்றோம், கெட்டதுக்கும் கோவிந்தா தான் சொல்றோம். இப்ப இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? அதான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்குவோம், வரட்டும், அவர்கிட்ட இதை கேட்கணும். ஏன்னா அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவர்கிட்ட கேட்டதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோவிந்தாங்கிற நாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதை நான் பின் விரைவில் சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த கதையின் கதாநாயகனாகிய அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏனென்றால் முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருகொண்டு அறியார் அறியும் தரமும் அது அருவென்றுருவென்றுளதென்றுளதென்றுளியென்று அதுவே அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு ஆக வேண்டிய காரியத்துக்கு செல்லும். தாமரை மலர்கள் யாரே அதில் தவழ்ந்தனுடன் தாமரை மலர்கள் யாரே அதில் தவழ்ந்தன குழந்தைகளாரே தாமரை மலர்கள் யாரே அதில் தவழ்ந்தன குழந்தைகளாரே அன்னை ஆவல் கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் மாறே அன்னை ஆவல் கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் மாறே தாமரை மலர்கள் யாரே அதில் தவழ்ந்தன குழந்தைகளாரே ஆறுமுகன் அவன் பேரே ஆறுமுகன் அவன் பேரே வாரில் அழகினவனை யாரே ஆறுமுகன் அவன் பேரே வாரில் அவன் யாரே ஆறுமுகன் அவன்
நீ என்னை நினைத்து வணங்குகிறாய் வாயில் பொன்னே தாமரை மலர்களாரே அறிந்தவர்கள் குடங்களாரே அசையாமல் கொண்டாட தழுவிய போலே குழந்தைக்கு முகங்கள் ஆறு அசையாமல் கொண்டாட தழுவிய போலே குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்களாரே அவர்கள் குடங்கள் ஆறு அப்படி அந்த முருகப்பெருமானுடைய புகழை பாடினான். ஒரு நாட்டாமை மரியாதைக்குரிய முருகேசன் ஐயா அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார். ஊர் நாட்டாமை முருகேசன் ஐயா அவர்கள் அன்பளிப்படுத்தி பாராட்டியிருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த நல்லுடத்திற்கு நெஞ்சார் நடிகள் நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் கந்தபெருமானுடைய புகழை ஏன் பாடுறோம்னா அவருக்கு அத்தகைய சிறப்பு இருக்கு. ஏன்னா கலியுகத்திலே கண் கண்ட தெய்வம் யாரை சொல்றோம்? முருகப்பெருமானை தான் சொல்றோம். முருகப்பெருமானிலே எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. அத பாருங்களேன், பேசிக்கிட்டே எந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆஹா, பாத்தீங்களா? பாத்தீங்களா? அழகான இடம். இந்த இடத்துல இன்னைக்கு தான் பாக்குறேன். உலகத்தை மான் சிவப்பு கலர்ல பாத்திருக்கீங்களா? அது கற்பனைக்கு எட்டாத ஒரு கலை கவிஞர் அது இந்த ஓவியத்தை செதுக்கியிருக்கணும். அதனாலதான் அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா யாரு மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும். அதனால அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. இருந்தால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐவகை நிலங்கள் ஆகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய அந்த ஐவகை நிலங்களே இதுதான் குறிஞ்சி என்பது சற்றும் சந்தேகம் இல்லை. ஆகையினால இந்த இடத்துடைய அழகை எப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த இடத்தினுடைய அழகு இருந்தாலும் நான் முன்பதாக என்ன சொன்னேன்? நாளொன்றுக்கு ஒரு கழகம் செய்யணும்னு சொன்னேன். அப்படி நாளொன்றுக்கு ஒரு கழகம் செய்யாது விட்டால் எனக்கு சிரமப்பட்டது 1008 ரூபாய் கிடைச்சது. அப்ப இன்னைக்கு ஏதாவது கழகம் செய்யணும் செஞ்சாதானே தப்பிப்பீங்க. நான் உங்களை வச்சுதான் கழகம் செய்யலாம். நல்லா செய்யுங்க. ஏன் கழகம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கழகம் செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கழகம்னா பிடிக்கும். அதே மாதிரி கழகம் செய்யணும். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இங்க யாரோ மனுஷங்க வாழ்ற மாதிரி தெரியுது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, மனுஷங்க வாழ்ற மாதிரியா இருக்கு. மான் எல்லாம் ஓடுது வருதுன்னா அதுல யாரும் இருக்கணும் தானே இருக்கும். ஏன்னா வேள்விமலை சாரல் இந்த குறிஞ்சி நிலத்துலதான் என்னை போன்ற முனிவர்கள் ஆங்காரம் உள்ளடக்கி பூதங்களை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெற அக்காலத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இக்காலத்தில் இந்த இடத்தில் பயன்படும். ஆகையினால இந்த இடத்துல முனிவர்கள் மட்டும் கிடையாது, இங்க வாழக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்க. ஆகையினால இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம், ஏதேனும் நமது கழகத்திற்கு வழிபிறக்கலாம். ஓசை கேட்குமா? நல்லா தானே சாப்பிட்டியே, நல்லா கறியை நல்லா வைக்க வைங்க தானே சாப்பிட்டியே, நல்லா சத்தமா கத்துனான சிம்ம அப்படியே செல்ல குட்டி. நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ இந்த இனிமையான ஓசை கேட்கறது நல்லா இருக்குல்ல. இன்னொருக்க சொல்லுவோமா? ஆலோலம் சோ இந்த இனிமையான ஓசை எவ்வளவு நல்லா இருக்கு. நான் ஓசையை சொல்றேன்னா அது என்னங்க சும்மா சாதாரணம், நம்ம பார்க்காத ஓசையா? அந்த குரல் சாதாரணமா? அது இருக்கு, அது அழகுதான். ஆனா அதை விட அழகு என்னன்னா இந்த ஆடியோஸ் தான் இல்லையா? ஏன்னா மனிதர், அதாவது இந்த கலைஞனுடைய குரல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இருக்கு. இந்த இசைனா இசை அமைக்கக்கூடியதுக்கும் இந்த ஒளி அமைப்பு வேணும். இது இருந்தா தான் இது மக்கள் இடத்துல போய் சேரும். அப்படி எங்களுக்கு அருமையான ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒளி அமைப்பு VAS அன்பு அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகள். நன்றிகள். அந்த வணக்கம். குரல் கேக்குதுங்க, இந்த குரல் கேக்குது, அருமையான குரல், இனிமையான குரல். எனது வீணையின் நாதத்தை மிஞ்சும் அளவிற்கு இனிமையான ஓசையா இருக்கு. அப்ப இந்த குரல் ஓசை வைத்து இன்று எனது கழகத்தை நடத்த வேண்டும். நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்துக்கு இந்த இடத்துல கழகம் நடந்துருச்சு. குரல் ஓசையை வச்சே கழகம் நடத்த போறீங்க. அழகு இருக்கிற இடத்துலதான் அறிவு இருக்கும், அறிவு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து நிறைய இருக்கும். என்ன நம்ம பார்க்காத ஆபத்தா அப்படின்னு சொல்லவே கூடாது. இது இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஆபத்தா, ஏன்னா பார்க்கும் போதே பெரிய ஆபத்து. அப்ப இத கொஞ்சம் சூதானமா தான் நம்ம கையாளலாம். அதனால இந்த குரலோசை கேட்ட உடனே எவ்வளவு அழகா இருக்கு. சோலை மலை ஓரம் கோடை கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் குயிலே நீ வா வா, தேடி வரும்
குயிலே நீ வா வா. சோலை மலை ஓரம் சோழக்குயில் பாடும் மாட்டு சத்தம் கேட்கறியோ பாடி வரும் குயிலே நீ வா வா. தேடி வருவோம் சோலை மலை ஓரம் கோடக்குயில் பாடும். பாட்டாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே. பாட்டாரி நாம் சேர்த்த பூவாரமே படிப்பேனே நம் பாடமே. பாட்டாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே. நான் பாடும் பாட்டெங்கும் தேவும் குருவே என் ஜீவன் உன்னோடு இளைப்பாறுமே. பாடி அடைத்தேன் உனையே வருவாய் உயிரே. சேர துடித்தேன் உனையே நின்றான் மயிலே. ஆயிரம் காலம் சோலை மலை ஓரம் கோடக்குயில் பாடும். பாட்டு சத்தம் பாடி வரும் தேடி வரும் சோலை மலை ஓரம் கோடக்குயில் பாடும். நான் பாடும் பாட்டென்றும் நீதானம்மா. நீ இன்றி வாழ்வேனும் நான் தானம்மா. நான் பாடும் பாட்டெல்லாம் நீதானம்மா. நீரின்றி நான் வாழ மாட்டேனம்மா. நீ இன்றி வாழாத வாழ்வொன்றுதான். வா என்ற நன்றி என்னோடுதான். ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும். சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும். பாடி வரும் ராகம் தாடும் கூடும் சோலை மலை ஓரம் கோடக்குயில் பாடும். பாட்டு சத்தம் கேட்கறியோ பாடி வரும் குயிலே நீ வா வா. தேடி வரும் குயிலே நீ வா வா. சோலை மலை ஓரம் கோடக்குயில் பாடும். அப்படி இந்த குரலை கேட்டவுடனே நன்றி நன்றி. இந்த குரலை கேட்டவுடனே என் மனதுக்கு எங்கேயோ போயிடுச்சு அந்த ஒரு இனிமையான ஓசை. பழனிமலை மினி சர்வீஸ் அருமை உள்ளங்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். பழனிமலை மினி சர்வீஸ் உரிமையாளர் அன்னார் அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பளித்த அண்ணன் உள்ளத்துக்கு நெஞ்சார் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இவரங்க மேடையிலே நம்ம கமலேஷ் வந்து வேற யாரும் இல்லை, தெய்வ திரு ராஜநடிகர் திண்டுக்கல் நாடக சங்க தலைவராக இருந்தவர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வி எம் முருகப்பா ராஜநடிகர் அவருடைய வாரிசு தான், அவர் பேரன். அவங்க பாட்டியே இசை பாட்டுட்டேன். அவர் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆரம்பத்திலே படிக்கும் போதே எல்லாமே நாங்களாம் சொல்லி அந்த பேரை ஊக்கப்படுத்தணும். இவரங்க மேடையிலே நாடக நடிக்கும் கமலேஷுக்கு மடூர் நாதஸ்வர இசை கலைஞர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆர்மிஸ் இவங்களுக்கு சேர்த்து 100 ரூபா அன்பளிப்பு செய்கிறேன். தாத்தாவுடைய பாட்டை படிப்பா அப்படி சொல்ல வேண்டிய
அசனப்பட்டியை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் நாடகமாக நடிக்கும் லோகேஷ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்த நல்லுள்ளங்களுக்கு நெஞ்சாக நன்றி. வடூரை சேர்ந்த ஏன்னா அவரும் நம்மை போன்ற ஒரு கலைஞர் தான், நாதஸ்வர இசைக்கலைஞர் அவர். ஏன்னா ஒரு கலைஞனை பாராட்டுவது தான் மிகப்பெரிய விஷயமே. ஏன்னா கலைத்துறைன்னு கிடையாது, எல்லா துறைகளிலையுமே போட்டியும் பொறாமையும் தான் இப்ப நிறைஞ்சு காணப்படும். ஏன்னா ஒருத்தர் நல்லா முன்னேறி வர்றது யாருக்குமே பிடிக்காது. அந்த ஒரு போட்டியும் பொறாமை மனிதர்களுடைய மனதில் நிறைய நிறைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் ஒரு கலைஞரை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக சும்மா சொல்லக்கூடாது. ஊர் மக்களை பார்த்தீங்களா, விடியற வரைக்கும் இந்த கூட்டம் கிடையாது இல்லையா? ஏன்னா தூங்க நாங்களே முன்னால அவங்க தூங்க விட மாட்டாங்க. ஏன்னா அன்பளிப்பளித்த நல்லுள்ளத்திற்கு நெஞ்சாக நன்றி. அப்படி ஒரு அருமையான கூட்டம். ஏன்னா மக்களுக்கு முக்கியம் என்ன, வாழ்க்கையில என்ன முக்கியம்? எந்த ஒரு கடன் தொல்லையும் எதிர்பார்க்காம, கடன் தொல்லையை நினைக்காம, மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களை நினைக்காம, குடும்ப கஷ்டத்தை நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு நொடி, ஒரு இரவு. ஏன்னா அந்த தூக்கம் தான், அந்த தூக்கத்துலதான் எதையுமே மனிதன் மறந்து நிம்மதியா இருக்கக்கூடிய தருணம் இல்லையா? ஆனா அப்பேற்பட்ட தூக்கத்தையும் வெறுத்து இந்த கலைஞரை ரசிக்க வேணும்னு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் நம்ம பெரிய கைதட்டல் இந்த கலைஞர்கள் கொடுக்கணும். அப்படி இருக்க எனக்கு அன்பளிப்படுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சாக நன்றிகள். அந்த வழக்கம் படம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்களா, குரலோசி கேட்ட உடனே எவ்வளவு அழகா இருக்கு. இருந்தாலும் இந்த குரலை கேட்ட உடனே இன்னும் எனக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்லணும்னு. எப்படி சொல்லுங்களேன்? கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. தந்த காடகோ தினம் பார்த்திருந்தா இங்கு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. பாடி வரும் பூங்கொலுசு காண தந்தோம் பாட, ராகங்களும் நாதங்களும் ஏறி வந்தது போல, பாதங்கள மாற்றதுமே பாடவதிலே வேதநகர மாற்றி அவர் இருக்க போல, பூத்தலையா பூவு அது கையழகு, பூப்புதையா வாசம் அது கையழகு. நான் வண்டியை மாட்டி பாட பேராகத்தோட கண்ணீர தீர போல, கண்டது பெண்ணீர் நிறைய போல, சந்திரலோகம் சுந்தரலோகம் போல. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, தேவியோ தேவி எதுதான் பேரோ. ஆடி வரும் பூங்கொலுசு காண தந்தோம் பாட, வேதநகர மாற்றி அவர் இருக்க போல, மாத்திடும் அவர் வந்தது போல,
கூட செய்த போல நிறைய போல சந்திரதேவி வந்தது போல் தேவி ஜொலிப்பு ஆடியோ ஆடியோ அவள்தான் யாரோ சிறுமேனியோ தேவியோ எதுதான் சேரும் அவளேனோ தந்தகாரோ வெளிய பாட்டு வரும் அப்படி இந்த குரோசை கேட்ட உடனே அவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் சொன்னா வர்ணிச்சுக்கிட்டே போலாம் அப்படிங்கிற எண்ணம் என்னோட இருந்தாலும் இடத்துல ஆளுதானே இருக்காங்க. சரி, வேற யாரு என்ன தேவலோகத்துல இருந்து வந்த மங்கையா இல்லையில? இப்ப நீங்க தேவையில்லாம மல்லிட்டு வம்பெடுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லையே, ஏரியா உங்க ஏரியா, அவங்களுக்கு இந்த ஏரியா தான். ஆமா, கொஞ்சம் சூதானமா பார்த்து பேசிக்கீங்க. நாங்க எல்லாமே ஒரே இடம் தான். ஆமா, எல்லாரும் ஒரே இடம் தான். ஒரே இடம் தாங்க. அதுக்காண்டி உள்ள உட்காந்துருக்காங்க. பெரிய தேவலோகம் அதெல்லாம் தேவையில்லாத இல்ல. தேவலோக மங்கையான்னு ஏன் கேக்குறேன்? ஏன் நான் படிப்பேன், யாராவது ஒரு ஆள் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். அன்பளி படித்த நல்லுள்ளத்திற்கு நெஞ்சாளர் நன்றி. இருந்தாலும் ஏன் அப்படி நான் சொல்றேன், ஏன்னா தேவலோக மங்கையிலே ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 பேர் இருக்காங்க. அவங்கள விட அழகா? அவங்கள விட அழகுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் சொல்றேன்னா அவர்களை விட இனிமையான குரோசியா இருக்கே. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அழகு இருக்கிற பெண்கள்கிட்ட அறிவு இருக்காது, சொன்னா கேளு. அப்ப வள்ளிக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரலோசையுடைய அழகா இருக்கு, இந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறேன். அழகா இருக்குன்னு நம்புறேன். நேர்ல போய் பார்த்தா தான் என்ன அழகா நம்புறேன்னா நீங்க ஏதோ ஒரு குதர்க்கமாவே கேக்குறீங்க. மனிதனுக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். எந்த நம்பிக்கை இருந்தாலும் தன்னம்பிக்கைங்கிறது வேணும். அந்த தன்னம்பிக்கையோட சொல்றேன். ஏன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறதும் இப்ப போய் இந்த உட்கார்ந்து இருக்காப்ல இவங்க ஊரா அவங்க டீம். நீங்க பேச பேச பல்ல கடிக்கிறாப்புல எனக்கு நெருன்னு கேக்குது. என்ன செய்யறாருன்னு பாப்போம். கடிச்சு கடிச்சு பூரா கொட்ட போகுது. ஏன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறது இப்ப போய் தான். ஏன்னா தீர விசாரிக்கிறது மெய்ங்கிறாங்க, ஆனா போய். ஒரு நீதிமன்றம் வச்சு ஒரு குற்றவாளிய விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா இந்த பக்கம் ஒரு வழக்கறிஞர், இந்த பக்கம் ஒரு வழக்கறிஞர், 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப யாருதான் அதுல ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா? உண்மையை சொல்றவங்க ஜெயிப்பாங்களா? கிடையாது. யாரு நிறைய அந்த நீதிபதிக்கு பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப தீர விசாரிக்கிறதும் பொய்ன்னு ஏன் சொல்றேன்? தீர விசாரிச்சாலும் அந்த பணத்தை கொடுத்து அந்த உண்மையவே மறைச்சிடறாங்க. என்னையா சொல்ல வர்ற மேட்டுக்காயா? உண்மையா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்தாங்க. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல அந்த பாத்துருவோம். ஏன்னா வள்ளி வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவங்களுடைய அனுபவத்துக்கெல்லாம் நம்ம கிட்டத்துல நிக்கவே நம்ம கருவில கிடையாது. அவ்வளவு பெரிய ஆள் அவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லையா, நல்லா மேல ஏத்துற மாதிரி ஏத்தி கீழே போடுறீங்க டும்முடும்னு நீங்க சொல்றீங்க. அதை நான் பார்த்து தானே முடிவு பண்ணணும். வரட்டும். ஆனா மாமா இன்னைக்கு வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். அது எப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு? வெட்டு நம்ம வெட்டுறதா தான் இருக்கணும். சரி. துண்டு நம்ம விழுகிறதா தான் இருக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு கையில பாக்குறதால இல்ல, 2 கையில இன்னைக்கு ஒரு புடி பாத்தரலாம். இந்த இடத்துடைய அழகை வர்ணித்து விட்டு அப்புறம் போலாம். பணிவிடும் மலர்வனம் என் பார்வை ஒருவர்